வணக்கம் தோழர்களே! வெல்கம் டு லக்ஷிதா டேல்ஸ். அருமையான வீடியோஸ கண்டு மகிழ லக்ஷிதா டேல்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க எங்க வீடியோஸ தொடர்ந்து பார்க்க லக்ஷிதா டேல்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உலகையே காக்கும் பரம்பொருள் சிவபெருமான் உண்மை பக்தர்களை எப்போதும் காத்து அருள் புரிவார். பன்ருட்டி அருகிலுள்ள பாக்கம் கிராமத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு அதிசய கதை இது. அந்த காலத்தில் பாக்கம் கிராமத்தில் கணிக்கர் என்ற பிரபல ஜோதிடர் வாழ்ந்தார். அவர் ஒரு சாதாரண ஜோதிடர் அல்ல, உண்மையான சிவபக்தர். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் முதலில் சிவபெருமான் திருவடிகளை வணங்கி பூஜை செய்து முடித்த பின்பே ஜோதிடம் பார்ப்பார். இது அவர் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த ஒழுக்கமாக இருந்தது. ஒரு நாள் அருகிலிருந்த சித்தர் சாவடியில் இருந்து ஓலைச்சுவடிகளுடன் ஒரு சித்தர் வந்தார். அவர் ஜாதகம் காட்ட விரும்பினார். ஆனால் ஜோதிடரின் உதவியாளர், இப்போ ஜோதிடம் பார்க்க முடியாது, முதலில் எங்கள் ஐயா சிவபூஜை முடிக்கட்டும், பிறகுதான் பார்க்க முடியும் என்று கூறினார். அந்த சித்தர், எனக்கு அவசரம், அதிகமான பொன்னும் பொருளும் தருகிறேன், உடனே ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் என்று வற்புறுத்தினார். ஆனால் கணிக்கர் எந்த ஆசைக்கும் அடிமையாவதில்லை. நான் தினமும் வழிபடும் சிவபெருமான் பூஜையை செய்து முடிக்காமல் எந்த காரியத்தையும் தொடங்குவதில்லை என்று உறுதியாக கூறினார். சரி, நீ பூஜை முடித்து வா, நான் காத்திருக்கிறேன் என்றார் சித்தர். பூஜை முடிந்த பின் கணிக்கர் வந்து ஜாதகத்தை பார்த்தார். அதில் எந்த குறையும் இல்லை. அப்போது எனக்கு திருமணம் நடக்குமா, பிள்ளை பேர் உண்டா என்று சித்தர் கேட்டார். கணிக்கர் ஜாதகத்தை கவனமாக பார்த்து, தங்களுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது, 2 பிள்ளைகளும் உண்டு என்று கூறினார். அதை கேட்டு சித்தர் சிரித்துக்கொண்டு, என்ன பைத்தியமாக பேசுகிறாய், நான் பிரம்மச்சாரி சித்தன், எனக்கு மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, நீ பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறாய் என்று கோபமடைந்தார். ஆனால் கணிக்கர் அமைதியாக, எனது கணிப்பில் இதுவரை பிழை ஏற்பட்டதில்லை, இனியும் ஏற்படாது, நான் பொய் சொல்லுவதில்லை, இது நான் தினமும் வணங்கும் சிவபெருமான் மீது சத்தியம் என்றார். நீ பொய் பேசுகிறாய், சொல்லுவதை மாற்று, இந்த பொற்காசுகளை வாங்கிக்கொள் என்று சித்தர் ஆசை காட்டினார். ஆனால் கணிக்கர் உறுதியாக, நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன், நீங்கள் சித்தராக இருந்தாலும் என் கணிப்பு மாறாது, தவறு இருந்தால் சாபமிடுங்கள், நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று பதிலளித்தார். அதற்கு பின், அப்படியா, சரி, நீ தினமும் வணங்கும் சிவலிங்கத்தின் முன் இந்த ஓலைச்சுவடியை வைத்து எனது கணிப்பு உண்மைதான், பொய்யில்லை என்று சத்தியம் செய்து பார், பின் ஓலைச்சுவடியை திறந்து பார்த்தால் உண்மை வெளிப்படும் என்றார் சித்தர். கணிக்கர் உடனே ஓலைச்சுவடியை எடுத்து சிவலிங்கத்தின் முன் வைத்து கண்மூடி இறைஞ்சினார். சிவபெருமானே, நான் பொய் சொல்லவில்லை, உண்மையை மட்டுமே சொன்னேன் என்று மனமாற பிரார்த்தனை செய்தார். அவர் கண்களை திறந்தபோது என்ன ஆச்சரியம்! ஓலை சுவடிகளில் இருந்த ஜாதக குறிப்புகள் அனைத்தும் மறைந்து அதற்கு பதிலாக திருவதிகை வீரமுட்டானமுடைய மகாதேவர் என்று ஒவ்வொரு சுவடியிலும் தோன்றியது. வெளியே ஓடிப்போய் பார்த்தபோது அந்த சித்தர் காணாமல் போனார். அப்போது ஒரு பேரொளி தோன்றி, சிவபெருமான் ரிஷப வாகனத்திலும் உடன் அன்னை உமையம்மையார், விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் காட்சியளித்தனர். மெய் சிலிர்த்து விழுந்து வணங்கிய கணக்கர், எல்லாம் வல்ல பரம்பொருளே, இது என்ன சோதனை என்று கேட்டார். சிவபெருமான் அருளுரைத்தார், கணிக்கரே, சோதனை அல்ல, உன் உண்மையும் பக்தியும் எவ்வளவு வலிமையானது என்பதை உலகிற்கு காட்டுவதற்காகவே வந்தோம். ஜோதிடம் பார்ப்பவர் உண்மையை மட்டுமே கூற வேண்டும் என்பதை நீ செயலால் நிரூபித்தாய். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கணிக்கர் பணிவுடன், உலகையே கணிக்கும் பரம்பொருளே, நீங்கள் இங்கே அருள் புரிந்து கணிச்சபுரீஸ்வரராக இருந்து ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்களுக்கு பலன் தர வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமான் ஆசியளித்து, இனி இந்த ஊர் உன் பெயரால் கணிச்சபாக்கம் என அழைக்கப்படும், உன் ஜோதிடம் புகழ்பெறும்,
என் பதம் அடைந்து மகிழ்வாய் என்று அருள் புரிந்தார். அதன்படி அங்கு அரசன் கணிச்சபுரீஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணித்தார். இறைவன் கணிச்சபுரீஸ்வரர் என்றும் கணிச்சநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி பெரியநாயகி அம்பாள். தலவிருட்சம் வேங்கை மரம். தற்போது சுயம்புவாக தோன்றிய வேம்பு மரமும் உள்ளது. கோயில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பே பிரசித்தி பெற்றது. இன்றும் திருமணத் தடை, குழந்தையின்மை, தீராத நோய், தொழில் தடைகள், குடும்ப பிரச்சனைகள் போன்றவற்றை கணிச்சபுரீஸ்வரர் அருளால் தீர்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை உலவுகிறது. உண்மையான பக்தரின் வழி ஒருபோதும் தடம் புரளாது. சிவபெருமான் சோதித்தாலும் இறுதியில் அருளால் காத்தருளுவார். அப்படி பக்தருக்கு அருள் புரியும் கணிச்சபுரீஸ்வரை நாமும் அனைவரும் வணங்குவோம். நன்றி.